வி கேரன் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர். இப்ப வேட்பாளர் ரோஹித் திருமதி வந்திருக்கீங்க. 234 தொகுதிக்கு நம்ம வேட்பாளர் போட்டுட்டோமா? தேர்தல் வேலை எப்படி நடந்துட்டு இருக்கு? இல்லை, 234 இதுக்கு நம்ம போட்டோம், அறிவிக்கல. ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரோம். நான் வந்து டெல்லியில தெரிய வரும்ல. இல்ல அண்ணன் சீமா எங்க போட்டிடுறாரு? இல்ல அது நான் போட்டிடுறது எங்கன்னு தெரிய வந்துரும்ல, அது அப்பதான் சொல்லுவேன். சார், இப்ப பாஜக என்ன சொல்றாங்கன்னா, பிரதமரே வந்து அந்த 130வது சட்ட திருத்தத்துக்குள்ள வந்துடுறாரு, அத பதவி நீக்கிறத வந்து பிரதமரே தன்னை இணைச்சுக்கிறாரு. இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டமா தான் கொண்டு வரோம், நாங்க ஆட்சியை விட்டு போனாலும் எங்களுக்கு அது பாதகமா தான் இருக்கும், அதெல்லாம் நாங்க கணக்குல எடுக்கல அப்படின்னு இந்த சட்டத்தை பத்தி பாஜக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. சட்டத்தை செயல்படுத்திட்டு உடனே அவங்க எல்லாம் பதவி விலகணும். ஏன்னா எந்த வழியில குஜராத் கலவரத்துல ஐயா மோடி அவர்களுக்கு ஐயா அமித்ஷா அவர்களுக்கு தொடர்பு இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அதை நீங்க ஏற்கிறீங்களா? ஒரு நாட்டை, ஒரு மாநிலத்தை ஆளுகிற முதல்வருக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் தெரியாம கலவரம் நடந்துச்சுங்கிறத நீங்க ஏற்கிறீங்களா? அப்புறம் நீ எங்கெங்க ரைடு போட்டியெல்லாம் அங்கெல்லாம் இடி ரைடு போட்ட இடத்துல பணம் வாங்கிருக்கீங்களா இல்லையா? அதிகமா எலக்ட்ரல் பாண்ட்ல அதிகமா காசு வாங்கினது எந்த கட்சி சொல்லு. இப்ப மகாராஷ்டிரால நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க, 42 எம்எல்ஏக்களுக்கு ஒரு ஆளுக்கு 30 கோடி கொடுத்துருக்கீங்களா இல்லையா? இது ஊழல் லஞ்சம் கணக்குல வராதா? இதெல்லாம் எந்த கட்சி யாரு பேசணும்னு இருக்குல்ல. இது நிறைவேறாது. ஒரு திசை திருப்பி அது ஒரு விவாதத்தை எடுத்து வேற பக்கம் கவனம் போகாம இதுலயே கொஞ்ச நாள் சுத்திட்டு இருப்பாங்க. இது கொண்டு வந்தா முதல்ல அவங்க யாராவது உள்ள இருக்க முடியுமான்னு புரியுதா? தாவேகா மாநாட்டுல 2 பேர் இறந்து போயிட்டான், ஒரு 2 பேர் சீரியஸா முதல் அரசு மருத்துவமனையில இருக்கிறான். இதுவரை யாரும் வந்து பார்க்கல, இதுவரை யாருமே கட்சியில இருந்து யாருமே நிர்வாகிகள் பார்க்கல. இல்ல, மரணம் வந்து ஒரு கட்சி மரணம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அது ஒரு மனித மரணம் தான். நியாயமா எல்லாருமே பார்க்கணும், நானும் தான் போய் பார்க்கணும். அதான் பேசிட்டு கூடாது. துயரம் அது எங்க நடந்தா என்ன, அது யாரு? நீங்க பைபிள் என்ன சொல்லுது? நீ நற்காரியத்துக்கு விருந்துக்கு நீ போகலைனாலும் ஒருனுடைய துக்கத்துக்கு நீ போகணும். ஏன்னா அது மாதிரி துக்கம் உனக்கும் வரும், அதை நீ கடந்து போகணுங்கிறது அது உனக்கு கற்பிக்கும்ங்கிறத. அது மாதிரி நற்காரியத்துக்கு நீங்க பொறியில இருக்கு, துயரத்துக்கு நீங்க போய் பங்கேற்கணும். அதுதான் மனித மரணம். நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது நான் தேவைப்படாம இருக்கலாம், ஆனா நீங்க துயரத்தில் இருக்கும்போது ஒரு தோல்ல கை வைக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும். அதனால அது ஒரு கட்சி அது போய் பார்க்கலன்னு நம்ம குற்றப்படுத்தணும். நானும் தான் பார்க்கல, எம்எல்ஏன்னு தவறு இருக்கு, போகணும். ஒரே ஓட்டமா இருக்கு, ஏன்னா போகணும். சார், இப்ப எல்லா தலைவர்களுக்குமே ஒரு பாதுகாப்பு இருக்கு. இந்த விஜயோட பவுன்சர்கள் ரொம்ப மோசமா நடந்துகிட்டதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விஜய் மேல கூட வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பவுன்சர்கள் தாக்கினாலும் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அவங்க பவுன்சர்களோட செயல்கள் அந்த இடத்துக்கு நான் வரல. அதாவது அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க பாதுகாப்பு கேட்டு பெற்றுக்கிறாங்க. என்கிட்ட கேளுங்க, எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் தான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. சொந்த தாய் தகப்ப மாமச்சின் அண்ணன் தம்பியை பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தோட வர்றதில்லை. இப்போ யார பாதுகாக்க நீங்க அரசியல் பண்ணி எல்லாரும் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு பாதுகாப்பு கேட்டு பெற்றுக்கிட்டா சாதாரண குடிகளுக்கு என்ன இருக்கும்? இப்போ பாதுகாப்பற்ற ஒரு நாட்டில் தான் நீங்களாம் தலைவராக இருக்கீங்கள, அதுக்கு தான் தலைவராக வந்திருக்கீங்கள. இந்த கேட்குறது உள்வாங்கிக்கிறீங்கல்ல. நீங்க வேற ஏதாவது நாட்டுக்கு போறீங்களா பாதுகாப்பு கேட்குறீங்க? சொந்த நாட்டுக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் வாழ்ந்தது இல்லைன்னு சொல்லாதீங்க. எங்க தாத்தைங்கெல்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க. உங்களுக்கு தெரியும், குறிப்பா காமராஜ். நீங்க எடுத்து கூட படிக்க வேண்டிய படத்தை போட்டாலே இருக்குது. ஒரே ஒரு பாதுகாப்பு வண்டி சைரன் எழுப்பி போலீஸ் வண்டி போனதுக்கு இங்க வா நில்லு, என்னது ஐயா நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்குதி போயிட்டு இருக்க, ஏப்பா போப்பா தெண்ட காசு, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டியை நிறுத்து, வண்டியை ஓட்டு பாக்கு.
சொந்த ஊருக்குள்ள போறதுக்கு எதுக்கு பாதுகாப்பு? என்னைய மக்கள் தாக்கி அடிச்சிருவான்னா அப்ப நான் மக்களுக்கு எதிராக இயங்கியிருக்கேன் தானே. ஓட்டு கேட்கும் போது நீங்க இப்படி வர முடியாதுல்ல. ஓட்டு கேட்கும் போது ஆரத்தி தட்டை அப்படி காட்டுறாங்கல்ல, அங்க எங்க ஆத்தா ஆசீர்வதிச்சிருக்கும்லையா நீ பயப்படல? கூட்டத்துக்குள்ள போய் இது பண்றீங்களா? அப்ப கத்தி வச்சு குத்திடுவானியா நீ பயப்படல? பதவிக்கு வந்துட்டா பாதுகாப்பு தேவைப்படுது. ஏன் ஒன்றும் பேச மாட்டீங்க? கேள்விகளை நீங்க தான் கேட்கணும்னு ஒண்ணும் இல்ல. இது உண்மையிலே சிறந்த பதில். உண்மையிலே சிறந்த அதே இதை 60-70 லட்சம் வாக்கை வட இந்தியாலத்துக்கு எல்லாருமே திருநவங்க தான். இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஈரோடு கிழக்குல என்னுடைய வாக்கு 20,500 தானா? நான் 16 விழுக்காடு தான் தொட்டிருக்கேனா? நீங்க வாக்கை சரியா எண்ணீங்களா? என்னலேன்னு நான் சொல்லுவேன். இங்க பாருங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போது தடுக்காத தேர்தல் ஆணையம், கள்ள ஓட்டு போடுறத தடுக்காத தேர்தல் ஆணையம் என் ஓட்டை மட்டும் நேர்மையா எண்ணிருச்சுன்னு என்னை நம்ப சொன்னீங்கன்னா நான் அவ்வளவு பைத்தியக்காரனா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க வட இந்தியால இந்த பிஜேபி 70-80 லட்சம் வாக்கை ஏமாத்தி வென்றிருக்குன்னு நீங்க சொல்ற போது அங்க ஒருத்தன் உட்கார்ந்து 9,600 வாக்குக்கு மேல குளத்தூர்ல நீங்க ஏமாத்தி தான் ஜெயிச்சிருக்கீங்கன்னு ஒருத்தன் பேட்டி கொடுத்தான்ல. ஒருத்தர் ஒரு பொறுப்புள்ள ஒருவர் சொல்றாருல, அதுக்கு பதில் வச்சிருக்கீங்களா? ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. அவன் சொல்றான் நீ ஏமாத்தினான்னு, நீங்க சொல்றீங்க அவன் ஏமாத்தினான்னு. ஒண்ணு ஏமாந்தவங்க நாங்க என்ன செய்யறோம் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். மொத்தமாவே தப்பா இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கணும். இது மொத்தமாவே தவறா இருக்கு. இப்ப காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நேர்மையா வாக்குப்பதிவு நடந்தது, நேர்மையா என்னாங்கன்னு சொன்னீங்க. நீ அப்படின்னா நீ இந்த வாக்கு எந்திரத்தை தூக்கி வீசு, நீ மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கு வான்னு பேசிக்கணும். நேர்மையால உலகத்துல எந்த நாட்டுல வாக்கு எந்திரம் இருக்கு? எந்தெந்த நாட்டுல இருக்கு? இந்த வாக்கு எந்திரத்தை தயாரிச்சு கொடுக்குற ஜப்பான்ல இருக்கா? மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற நிறுவனம் தயாரிக்குது, இந்தியோ எலக்ட்ரானிக் கார்பரேஷன், ரெண்டும் சேர்ந்து தயாரிக்கிறேன்றீங்க. ஜப்பான் இதை பயன்படுத்துதா? அமெரிக்கா, இல்ல ஆஸ்திரேலியா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஐரோப்பிய நாடுகள், இல்ல பிரிட்டன், நாகரிகம் அடைந்த நாடுகள்ங்கிறது. கம்ப்யூட்டர் உலகம்ங்கிறவனே டிஜிட்டல்னு பேசிக்கிறது இல்ல. நீ தான் டிஜிட்டலுக்கு வந்துட்டீல. சரி, இந்த இதுக்கு வந்துட்டீல, தட்டினா கட 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 கடன்னு சொல்லிடுதுல. அதையும் 42 நாள் பெட்டியை கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்துல பூட்டி வைக்கிற, தட்டி சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்ப நான் உள்ள வச்ச பெட்டி அதே பெட்டி இருக்கும்னு நான் 42 நாள் நாங்க என்ன அருவாக்கம் போட போய் காவல் காக்குறதா? நீ நிறுத்துற போலீஸ் நீ நிறுத்துற போலீஸ், ஓம் போலீஸ், நீ கொடுக்குற சம்பளம், அவன் நீ வைக்கிற பெட்டியை உள்ள வச்சுட்டு அங்க இருக்கிற பெட்டியை எடுத்துட்டு வர மாட்டான்னு நான் நம்பவா? எத்தனை கேள்வி இருக்கு. கேட்டே இருந்தா நீங்க கேள்வி கேட்கறீங்களா, நான் கேள்வி கேட்கிறேன்னு தெரியாம போயிடும். மாநாட்டுல 5 லட்சம் பேர் கூடனா 10 லட்சம் பேர் கூடாங்க. இதனால நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி பாதிக்கும். பாதிக்க எனக்கு ஒரு ஓட்டு கூட இல்லாது. ஏன் இப்படி ஏதாவது அதுக்கு போகாதீங்க, அது விடுங்க. அது நான் இங்க வருங்க, பதர்களுக்குள்ள மணியை தேடலை. நானே உழுது விளைய வச்சு நல்ல நெல்மணிகளை அறுவடை செஞ்சுருக்கேன். என்னோடது இங்க பாருங்க, வீரியமிக்க பதர்கள், காத்தடிக்க திசையெல்லாம் பறக்கிறவன் இல்லை, புயலே அடிச்சாலும் அதே இடத்துல கிடைக்கல. வீரியமிக்க நெல்மணிகள். நீங்க விவசாயி தானே. ஒரு நெல் எத்தனை நாத்து வரும்? ஒரு நாத்து. அந்த நாத்தங்கால இருந்து நிலத்தில் நடும்போது எத்தனை நாத்தா விரியும்? 80, குறைஞ்சது 80. ஒரு கதிருக்கு 20 நெல் எத்தனை வருது? எத்தனை வருது? 1600 நெல்மணி. ஒரு நெல்மணி 1600 நெல்மணி. அப்படி ஒரு மகன் 36,50,000 நெல்மணியை அறுவடை செஞ்சிருக்கேன். 36 லட்சம் நெல்மணி, அது எத்தனை லட்சம் எத்தனை கோடி நெல்மணியை அறுவடை செய்வாங்க. நீங்க அதை தான் பார்க்கணும். நான் வச்சிருக்கிறது விதை நெல், நீங்க வச்சிருக்கிறது என்ன நெல்லுன்னு நீங்க தான் சொல்லணும். கூட்டத்தை பார்க்காதீங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி நான் ஒரு மாநாடு போடுறேன். யாரு கூட்டம் பெருசா இருக்குன்னு பார்ப்போம். அன்னைக்கு மாநாடுங்கிறது இங்க பாருங்க, மாநாடுங்கிறது எப்படி நடத்துங்கிறதுக்கு இந்திய பெருநிலத்துக்கு ஒரு படிப்பினையை கொடுப்பேன். மாநாட்டுல ஒரு தலைவன் எப்படி உரை நிகழ்த்தணுங்கிறது ஒரு படிப்பினையை கொடுப்பான். மாநாடுனா என்னன்னு சொல்லுவான். புரியுதா உங்களுக்கு? அது இப்ப கொஞ்ச நாள் தானே இருக்கு. பிப்ரவரி திருச்சியில 7
சார், ஒரு மாநாட்டுல மறைந்த தலைவர்களோட பெயரை சொன்னா வாக்குகள் கிடைச்சிருமா சார்? குறிப்பா நான் தாவேக மாநாட்டுல எம்ஜிஆர் பாட்டு பாடுறாரு, எம்ஜிஆர் பேசுறாரு, விஜயகாந்த் பேசுறாரு, இது மூலமாவே வாக்குகள் கிடைச்சிருமா? என்கிட்ட கேட்கிற அதே கேள்விய நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஒரு தம்பியா நினைச்சு. இதன் மூலமா வாக்குகள் கிடைச்சிருமா? கிடைச்சிருமா? இதுதான் இப்ப நாம என்ன சொல்றோம், நீங்க என்ன சொல்ல வரீங்கிறதுல இருக்கு. அந்த தலைவர்கள் வாக்கு தான் அந்தந்த கட்சிக்கு இருக்கே தம்பி. அது இங்க பாருங்க, அதுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. அந்த இடத்துல வச்சு நீங்க என்ன கேட்கிற கேள்விகளை எல்லாம் அங்க வச்சு பேசிக்கிடுவோம். இப்ப வேற ஏதாவது கேள்விகள் ஆக்கப்பூர்வமா இருக்கு. சரி, இப்போ முதல்வர் முதலீடுகள்லாம் ஈர்க்கிறதுக்காக கிளம்ப போறாரு. ஏற்கனவே ஈர்த்து வந்த முதலீடு எங்க? இந்த கட்சிகள் இந்த வாக்கு செலுத்துற முறையில் முறைகேடுங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க, பேசுறாங்க. அப்ப இதுல முறைகேடு நடக்க முடியுதுன்னா நீங்க வாக்கு எந்திரம் வேணாம், வாக்குச்சீட்டு முறைக்கு வான்னு சொல்லணும். அதையே இந்த திமுக காங்கிரஸ் வலியுறுத்த மாட்டேங்குது. நேத்து நீங்க செஞ்சதை இன்னைக்கு பிஜேபி செய்யுது, இன்னைக்கு பிஜேபி செய்யறத நாளைக்கு நீங்க செய்வீங்க. சரிதானே? தேமுதிக கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டணி ஆட்சியை வரவேற்கிறோம் அப்படின்லாம் பேசுறாங்க. நீங்க தனிச்சுனே சொல்லிட்டீங்க, நான் தனியா தான் நீங்க எல்லாருமே ஓரளவு இந்த கூட்டணி ஆட்சிகள் தான் நல்லா இருக்குன்ற ரீதியில வர்றாங்க. நாம் தமிழர் அந்த ரீதிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அது நான் வரும்போது சொல்றேன். நாங்க தனிச்சுதான் போட்டிடுவோம், தனிச்சுதான் போட்டிடுவேன். தனித்த பெருத்த தமிழர்களுக்கு தனித்த பெருத்த முதன்மையான அதிகாரத்தை நோக்கி தான் நான் ஓடுறேன். அப்படின்னா நான் எப்பவே 2016 அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி கூப்பிடும்போதே நான் போயிருப்பேன். அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா எத்தனையோ தடவை வலியுறுத்தி கூப்பிட்டு இங்க பாருங்க. அப்ப நான் போகல. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் எனக்கு கற்பிச்சதுன்னு இருக்கு. அது வழியில தான் நாங்க போக முடியும். நாங்க திரும்ப திரும்ப சொல்றேங்க, தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நான் இழக்க தயாரா இல்லை. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவி கொள்ள தயாரா இல்லை. நாங்கள் வீழ்ந்தாலும் சரி, எங்கள் இனம் வாழ்ந்தால் போதும். இது எங்க தத்துவம். ஒருவேளை இப்ப நான் தோத்தே போயிட்டேன், உங்களுக்கு ஏதாவது நட்டம் இருக்கா? நான் சட்டசபைக்கு ஏன் போலேன்னு யாரும் என்னை சட்டை பிடிச்சி அடிக்கிறீங்களா? என்னை நம்பி வர தம்பிகளை நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் போனா என்னை கொன்றுவாங்க. பரவாயில்லையா? நான் கூட்டணின்னு வச்சேன்னா நான் மட்டும்தான் நிக்கணும், எல்லாரும் போயிடுவான். இந்த பண்ணியும் பீதிங்கன்னு போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? நான் இல்ல புலின்னு நம்பி வாரான். புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒண்ணு கவனிச்சுக்கிறீங்க, சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்னும் செய்யாதுன்னு எங்க தலைவர் சொல்றாரு. வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோங்கிற எங்க பாட்டன் பாரதி. இப்ப நாங்க கொண்டிருக்கிறது சுதந்திர பசி, சோத்து பசி இல்ல, வயிற்று பசி இல்ல, வரலாற்றின் பசி. அதனால இதுவே என்னங்க நீங்க, நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், கூட்டணி வச்சு வென்று போனவர்கள் செய்தது என்ன? இவங்கெல்லாம் உறுப்பினர் வச்சிருக்காங்கல்ல உள்ள கூட்டணி கட்சிகள், செய்தது என்ன? ஒரு பிரச்சனைக்கு சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. அதே நானும் போய் அந்த சும்மா உட்காந்து இப்படி மேசை தட்டுறதுக்கு வீட்டுல சாணியை தட்டலாம். 2 ஏறுரட்டியாவது வருவாங்க. என்னடா தம்பி அந்த மேல வேற ஏதாவது வந்துட்டாருன்னாங்கிறீங்க. வர்றோம். முதல் கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்து போடுவேன். 2வது கையெழுத்து ஒரு 100 கையெழுத்து. ஒரு கையெழுத்து இல்லை, ஒரு 100. அது ஒரு 100 நான் பட்டியலிட்டு படிக்கிறேன். எல்லா சிக்கலுக்கும் முடிவு. அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு தான் அரசு வேலையில் முன்னுரிமை. புரியுதுன்னு நினைக்கிறேன். அமைச்சர் பெருமக்களோ எவரா இருந்தாலும் அரசு மருத்துவமனையில படுத்து தான் வேலை செய்யணும். அமைச்சர் பெருமக்கள், மாமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற எல்லாரும் அரசு பள்ளி கல்லூரியில தான் படிக்கணும். அவர்கள் பிள்ளைகள் வேளாண்மை அரசு பணி, அது தொழில் கிடையாது, பணி. ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி, நாட்டுக்கோழி பட்டுப்பூச்சி வளர்த்தல் மீன் வளர்த்தல் அரசு பணி. 100 கையெழுத்து, நாட்டின் தலையெழுத்த மாத்திரேன். வேற ஏதாவது மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தை காதல் திருமணம் நடத்திக்கிற பயன்படுத்தலான்றாங்க. அண்ணாமலை கூட பாஜக அலுவலகத்துக்கு வந்தா காதல் திருமணம் நடத்தி வைக்கிறோம்னு சொல்றாங்க. எல்லாரும் இப்படி பேசுறாங்க. ஆனா ஆணவ படுகொலை நடக்குது, அதுக்கு ஒண்ணும் பேச மாட்டாங்க. எப்படி நடக்குது?
அதான் கட்சி அலுவலகங்கள் கல்யாண மண்டபமா மாறிக்கிட்டு இருக்கு, அதுல மகிழ்ச்சி தான். என்னன்னா அதுல என்ன பெரிய திருத்தம் இருக்கு? அதுல என்ன பெரிய இது இருக்கு? இது ஒரு பெரிய சேவையா? அதே பாரதிய ஜனதா அலுவலகத்துல ஒரு இந்து பையனுக்கு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்களா? இஸ்லாமிய பையனுக்கு இந்து பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்களா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எதாவது பேசிட்டு இருக்காது. மார்க்சிச அலுவலகத்துல ஒரு உயர் சாதி பையனுடைய பொண்ணுக்கு, உயர் சாதி பொண்ணுக்கு, தாழ்ந்த சாதின்னு சொல்லியிருக்கிற அந்த சமூக கட்டமைப்பு பையனை அங்க திருமணம் செஞ்சு வைப்பாங்களா? வச்சா அந்த சாதி ஓட்டு விழாது. அதானே? நீங்களும் உங்க சேவை போங்க, ஏதாவது சொல்லுங்க, வேற என்ன சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை தம்பி, அதெல்லாம் நடக்குது. அதுக்குள்ள போய் வாய் வச்சு அதை அரசியல் ஆக்காம இருந்தாலே சமூக. என் கட்சியில தம்பி இந்த பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட ஒரு தங்கச்சியை நிறுத்தணும்டா. ஆதி தமிழர்ல ஒரு தங்கச்சியை நிறுத்தணும். உன் மனைவியை நிறுத்த மாட்டானா? இல்லைன்னா என் மனைவி வேற சமூகம்ங்கிறான். தங்கச்சி உன் கணவர் இருந்தது, என் கணவர் வேற சமூகம். பல்லாயிரக்கணக்கில் என் பிள்ளைகள் இந்த இதெல்லாம் மறந்து போய் வாழ்றாங்க. அது அமைதியா தான் போயிட்டு இருக்கு. அங்க போய் நீங்க ஒரு கலை எரிஞ்சவன அது கலவரமாகுது, சலசலப்பா உண்டு பண்ணுது. அங்கிள் அடிமை கூட்டணி இப்படிலாம் ஒரு ரொம்ப தேர்ந்த அரசியல்வாதிகள் பேசலாம். ஆனா விஜய் வந்து கட்சி தொடங்கி 2வது வருஷமே பேசுறாரு. அது அதிகமா இருக்குன்னா மூத்த தலைவர் அணில் ஏன் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் தான் கத்தணும். அது ஏன் அங்கிள் கத்துது? நீங்க இந்த ஏடிஎம்கே எந்த கட்சி எந்த யாருக்கிட்ட இருக்குங்கிறத 4.5 வருஷம் அவரை முதலமைச்சரா இருக்கும்போது நீங்க ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? போன மாநாட்டுல சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டுல எப்படி அங்கிள் ஆனார்? நடிகர் விஜய் தேர்தல் நெருங்குதுன்னு அர்த்தம். விநாயகர் நம்மால் தான் வாழ்த்திட்டு போண்டிதான், அதுல ஒண்ணும் இல்லையே. தமிழனுடைய ஆசீர்வாதத்துல அவர் தான் தெய்வமா இருந்தாரு. முதல்வர் அது அவர் விருப்பம். மக்கள் பெருவாரியான மக்கள் அதை போற்றுறாங்க, கொண்டாடுறாங்கும் போது போற்றுகிற மக்களுக்கு வாழ்த்து சொல்றதுல ஒரு பிழை இல்லை. அது அவரவர் விருப்பம். அவருக்கு விருப்பம் இல்லை வாழ்த்து சொல்ல, சொல்லலை. இவருக்கு விருப்பம் இருக்கு வாழ்த்து சொல்றாரு, சொல்லலை. நாட்டுக்கு மக்களுக்கு இதுல இல்ல பிரச்சனை. சகிக்க முடியாத சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, விலைவாசி ஏற்றம், குடிநீர் தட்டுப்பாடு, வேலை வாய்ப்பின்மை, இதெல்லாம் தான் பிரச்சனை. அதை பேசுவோம். வி கேரின் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.